வல் இன்கியாது லஹு பித்தாஅ. அல் இஸ்லாம் என்றால் கீழ்ப்படிவதை கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. ஒரு அடியான் தன் இறைவனுக்கு மார்க்கம் விரும்புகின்ற முறையில் கீழ்ப்படிவது தான் இது. இஸ்லாம்ங்கிறது என்னன்னா அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் அவனுக்கு கட்டுப்படுவது, கீழ்ப்படிவது. அது வணக்கத்தில் அவனை ஒருமைப்படுத்துவதன் மூலம் இருக்க வேண்டும். இபாதா மூலமாக அவனை ஒருமைப்படுத்தி அதன் மூலமாக இருக்க வேண்டும். இத்தகைய கீழ்ப்படிதலில் தான் அடியான் புகழப்படுவதோடு கூலியும் வழங்கப்படுகிறான். அதாவது அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதில் அல்லாஹ் விதித்த இறக்கியிருக்கிற மார்க்க சட்டங்களின்படி அவர் நடக்கும்போது அவர் அல்லாஹ்வால் புகழப்படுகிறார், பாராட்டப்படுகிறார், அவருக்கு கூலி வழங்கப்படுது. நிர்பந்தமாக கீழ்ப்படிவதில் எந்த நன்மையும் கூலியும் கிடைக்காது. காரணம், அதில் மனிதனுக்கு சிந்தித்து உணரும் நிலை கிடையாது. அதை நிர்பந்திக்கப்பட்டு கீழ்ப்படிந்தான். ஆனால் ஒருத்தர் விரும்பி கீழ்ப்படிஞ்சார்னா அதுக்கு அல்லாட்ட கூலி கிடைக்குது. ஏன் இந்த கூலி அவருக்கு உண்டுனா, அவர் அதை விரும்புகிறார், தான் கட்டுப்படணும் அப்படின்னு நினைக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்கணும்னு விரும்புகிறார். இது அல்லாஹ்வுக்காக வரக்கூடிய ஒன்று. நிர்பந்தத்தில் செய்யலை. அவர் நிர்பந்தத்தை செய்தார்னா என்ன ஆகும்? அவர் விரும்பலை, வேறு வழி இல்லாமல் செய்கிறான்னு அர்த்தமாகும். இப்போ அல்லாஹு தஆலா கூறுகிறான், வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி தௌஅன் வ கர்ஹா வ இலைஹி யுர்ஜஊன். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கே பணிந்து முஸ்லீமாக இருக்கின்றன. எல்லாமே, வானம் பூமியில் இருக்கிற எல்லாமே, விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, அவனிடமே அவர்கள் அனைவரும் திரும்ப வர வேண்டியவராய் இருக்கின்றார்கள். சூரா ஆல் இம்ரான் 3வது சூராவுடைய 83வது ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல்ங்கிறது விரும்பி இருக்க வேண்டும். கட்டுப்பாடுங்கிறது அல்லாஹ்வுக்கு அவன் மீதான விருப்பத்தில் அவனுடைய மார்க்கத்தை விரும்பி நாம் அதை செயலில் கொண்டு வர வேண்டும். இல்லைன்னா என்ன அவன்கிட்ட நிர்பந்தத்தில் செய்தால் நாம் அதை சிந்தித்து உணர்வு நிலையில் செய்கிறதில்ல, அது வேறு வழி இல்லாமல் நாம் செய்ய வைக்கப்பட்டுட்டோன்னு ஆகிடும். இப்போ வானங்கள் பூமியில் இருக்கிற எல்லாமே, அதில் எதுவாக இருந்தாலும் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ் கட்டுப்படுகின்றன அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவனுடைய ஏவல்களை எடுத்து நடந்து அவனுடைய விலக்கல்களை தவிர்த்து கொள்வதன் மூலம் கீழ்ப்படிவது. கீழ்ப்படிதல்னா என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் அல்லாஹ் என்ன கட்டளையிட்டிருக்கானோ அதை செய்யணும், எதை தடை செய்துட்டானோ அதை விட்டு விலகி கொள்ளணும். இதுக்குத்தான் கட்டுப்படுதல் என்று சொல்லப்படும். அதாவது ஒருத்தர் ஒன்றை விரும்புகிறாரு, ஆனால் அல்லாஹ் தடுத்திருக்காங்கிறதுக்காக அவர் அதை விட்டுறார், அதை விட்டு விலகி கொள்கிறார், அவருக்கு பேர் தான் கட்டுப்பட்டவர்னு அர்த்தம். அப்போ எல்லாமே நம்ம விருப்பப்படி இருக்குன்னு அவசியம் இல்லையே. நாம் விரும்பாத ஒன்றாக இருக்கலாம், ஆனாலும் கட்டுப்பட வேண்டும். அதான் இன்கியாத், கட்டுப்படுவது. அப்போ இந்த விஷயம் மிக முக்கியமான ஒன்று.